பயத்தை மாற்றுவதற்குத்தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பயம் சில தவறான முடிவுக்குள்ளே கொண்டு சென்றுவிடும். எங்க ஊர் பக்கம் முதலூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் கிறிஸ்தவங்க வந்து ஆலயம் கட்டின இடம், அதனால அதுக்கு பேர் முதல் ஊர். அந்த முதலூர் அந்த இடத்துல ஒரு சகோதரி அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை சொன்னார்கள். அவங்களுக்கு திடீரென்று வயிற்றில் ஒரு பயங்கரமான வலி. 2022 வருஷம் ஒரு வலி உண்டானது. ஆரம்பத்தில் வயிற்றில் ஒரு வலி, அவ்வளவுதான், ஒரு வயிற்று வலி சென்றது. பல முயற்சி செய்திருப்பாங்க, பல ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. சரியாயிரு அதிகமாகி கொண்டே இருக்கிறார். பாதிப்பு அதிகமாகிவிட்டார். இப்போ டாக்டர் இடத்துல போய் பரிசோதிக்கணும். டாக்டர் இடத்துல போன சொல்லிட்டாங்க, உன்னுடைய கணையம் வீங்கி இருக்கிறது, உன்னுடைய கணையம் வீங்கி இருக்கிறது, உள் உறுப்பில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகி இருக்கிறது. அவ்வளவுதான். அதை கேட்ட உடனே பயம் தொற்றி கொண்டது. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் எடுத்து பார்த்ததில்ல, கணையத்துக்கு கீழே 2 கட்டிகளும் இருக்கிறது. என்ன செய்வது? சாதாரண வயிற்று வலி என்று நினைத்தால் கணையம் வீங்கி இருக்கிறது, அதனுடைய கீழ்ப்பகுதியில் 2 கட்டிகள் வேற இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டார்கள். இப்ப அவ்வளவுதான், பயம் அவருடைய உள்ளத்தை சூழ்ந்து கொண்டது. ஐயோ, இனி என்ன நடக்கும், என்ன ஆகும், இது ஆபரேஷன்ல சரிப்படுத்த முடியுமா? மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கினர். அதனால பயந்து சாப்பிடக்கூட முடியாத நிலைமை ஆகி மெலிந்த சரீரம் ஆயிட்டாங்க. அந்த வியாதி அவளை அவ்வளவு தூரம் பாதித்து விட்டார். மோசமான நிலைமையில ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. சாப்பிட முடியாது. அதனால டியூப் வழியாகத்தான் அவங்களுக்கு சத்தான காரியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. சாப்பிட முடியாது. சில மாதமாய் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்க. இப்ப அவங்களுக்குள்ள மரணம். இதைவிட மறித்துவிட்டால் தான் நல்லது என்கிற ஒரு எண்ணம். பயம் மேற்கொள்ள அதுதான் உண்டாகும். இந்த பயந்து வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது, அப்படிப்பட்ட எண்ணம் தான் உள்ளத்தில் வரும். அப்படிப்பட்ட பாதிப்பு தான் மனதில் உண்டாகும். எப்படி வாழ போகிறோம், எப்படி இதிலிருந்து மீண்டு வர போகிறோம்? ஒரு பக்கம் கணையம் வீங்கி இருக்கிறது, இன்னொரு பக்கம் 2 கட்டிகள் வேற இருக்கிறது. சாப்பிட முடிவது இல்லை. டியூப் வழியாகத்தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. ஏன் இந்த நிலைமையில் வாழ வேண்டும்? மூழ்கி கொண்டிருந்த ஒரு நிலைமை. சூழ்நிலைகளை பார்த்தபோது பயம் உள்ளத்தில் வந்துவிட்டது. இனிமேல் அவ்வளவுதான், முடிந்தது என்கிற நிலைமை. அமிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்துல தான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது செல்போன்ல ஜெபிக்கல வாங்க நிகழ்ச்சியை பார்த்தார்கள். நிறைய பேர் சொன்ன மாதிரி தான். அதில் அற்புதம் பெற்றவங்க சாட்சி சொன்னதை பார்த்த போது ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளே உண்டாக ஆரம்பித்தது. எவ்வளோ பெரிய வியாதியிலிருந்து இயேசு சுகம் தந்திருக்கிறாரே, கேன்சர் வியாதியை மாற்றி இருக்கிறார். மருத்துவர்கள் கைவிட்டு இனி மரணம்தான் என்கிற நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். அப்ப எனக்கும் ஒரு அற்புதம் செய்வார். அந்த ஆஸ்பத்திரியில் படுக்கையில் இருந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தார்கள். இயேசுவை கூப்பிட்டார்கள். பேதுரு அமிழ்ந்து கொண்டிருக்கிற சமயம் ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டதை போல, இயேசுவே என்னை ரட்சியும், என் வாழ்க்கை அமிழ்ந்து கொண்டிருக்கிறது, வியாதி ஒரு பக்கம் என்னை வேதனைப்படுத்துகிறது, சாப்பிட முடியவில்லை, இந்த சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டு விட்டது, ஆபரேஷன் பண்ணினாலும் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற சூழ்நிலை, நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், இயேசுவே என்னை காப்பாற்றும். கண்ணீர் விட்டார்கள். கண்ணீரோடு ஜெபித்தார்கள். இயேசுவே என்று கூப்பிட்டார்கள். அன்றைக்கு பேதுருவின் அந்த குரலை கேட்டு தன் கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுத்த ஆண்டவர் இந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டார். அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தேவன் தன்னுடைய வல்லமை அனுப்பினார். அவருடைய கரம் இறங்கினர். எப்படி பேதுருவை கரம் பிடித்து தூக்கினார், அதே கரம் இறங்கினது. அவளை தொட்டார். ஆண்டவருடைய வல்லமை தன் சரீரத்தில் இறங்கினதை உணர்ந்தார்கள். அந்த நேரம் தன்னை விட்டு ஏதோ ஒன்று வெளியேறி போனது. தன் சரீரத்தை பாதித்திருந்த ஏதோ ஒரு இருளின் வல்லமை விலகி போனதை அவருடைய சரீரத்தில் உணர முடிந்தது.
ஆண்டவருடைய வல்லமை தொட்டவுடன் அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பயத்தை உண்டாக்கின போராட்டங்கள் விலகுகிறது. உடனே சரீரத்தில் விடுதலை. உடனே ஒரு மாற்றத்தை உணர்ந்தார்கள். எழுந்து உட்கார்ந்தார்கள். சரீரத்தில் ஒரு மாற்றம், ஒரு இமை பொழுதிலே ஒரு விடுதலை. அதுதான் இயேசுவின் வல்லமை. ஆண்டவருடைய கரம் தொட்டவுடன் அற்புதமான ஒரு விடுதலை. சுகமடைந்தார்கள். மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இப்போ நாங்க ஆபரேஷனுக்கு முன்னாலே செக் பண்ணி பார்த்து எல்லாம் நார்மலா இருக்கிறது. உங்களுடைய கணையமும் நார்மலா இருக்குது. அந்த 2 கட்டிகளையும் காணவில்லை. எல்லாம் இப்ப சரியா இருக்குது, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த இடத்தில் செய்ய போகிறார். உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற வியாதி எதுவானாலும் இன்றைக்கு அவருடைய கரங்களுக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடுங்க. எப்படி பேதர் கூப்பிட்டாரோ, ஆண்டவரே ரட்சியும் என்று நீங்கள் கூப்பிடும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் தூக்கி எடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதத்தில் 2வது சனிக்கிழமை வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்காக ஒரு ஆசீர்வாத ஜபம் 4 மாவட்டிலே நடத்துவது உண்டு. பல வருஷமாய் 15-20 வருஷமாய் நடத்துகிறோம். ஒவ்வொரு வருஷமும் 50,000க்கு அதிகமான வியாபாரம் தொழில் செய்கிறவர்கள் ஜெபத்துக்கு வருவார்கள். சின்ன வியாபாரிகள் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுகிற பெரிய பிஸ்னஸ் பண்றவங்க வரைக்கும் வருவார்கள். பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் தேசம் முழுவதிலும் இருந்து வருவாங்க. சிலர் வெளிநாட்டில் இருந்தும் வருவார்கள். அந்த கூட்டத்தில் அவங்களுக்கான செய்தி அளிக்கப்பட்டு ஜெபிக்கப்படும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லியில் இருந்து ஒரு பிசினஸ் செய்கிற சகோதரர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய பிசினஸ்ல திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனை, அந்த பிசினஸ் முடக்கப்பட்டது. அதனால கடன் பிரச்சனைக்குள்ளாகி 1.5 கோடி கடன் பிரச்சனை. 1.5 கோடி கடன். இப்பொழுது கையில் ஒரு பைசா இல்லை, ஒரு வருமானமும் இல்லை. திகைத்து போனார். அமிழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. கடன் பிரச்சனையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான். பேங்க்ல ஒரு பைசா இல்லை, வருமானத்திற்கு வழி இல்லை. 1.5 கோடி கடன். கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள். என்ன செய்வது, வாழ்வதா சாவதா என்கிற பிரச்சனை. இனிமேல் அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலை. அமிழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில் அந்த கூட்டத்திற்கு வந்து கூட்டத்தில் அமர்ந்திருந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அவரை தொட்டார். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை கூப்பிட்டால் விடுதலை தருவார் என்று தன் வாழ்க்கையை அவர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அதுவரைக்கும் ஆண்டவர் அதிகமாய் தேடினது இல்லை. இப்ப ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த இயேசுவே, என் பாவங்களை மன்னித்து எனக்கு உதவி செய்யுங்க. நான் மீண்டு வருவதற்கு ஒரு மார்க்கமும் இல்லை. 1.5 கோடி கடன் என்னை வாழ முடியாதபடி நெருக்குகிறது. நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அவமானம், நிந்தை, அடுத்து என்ன நடக்குமோ, என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்களோ, எல்லாவற்றையும் முடிந்து விட்டது, அவ்வளவுதான் என்கிற நிலைமை. பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், கடன் கொடுத்த மக்களை குறித்த பயம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் போனார். அடுத்த வருஷமும் வந்துட்டார். அடுத்த வருஷம் வந்து எல்லாருக்கும் மத்தியிலே அவர் சாட்சியா சொல்லும் போதுதான் இதுவே எனக்கு தெரியும். 1.5 கோடி கடன்ல வந்தேன். இதே இடத்துல உட்கார்ந்து கண்ணீர் விட்டு இயேசுவை கூப்பிட்டேன். என் வாழ்க்கையை நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் எனக்கு செய்தார். எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போன நிலைமையில ஒரு பெரிய பிசினஸ் எனக்கு கொடுக்கப்பட்டது. என்னை நம்பி ஒரு பெரிய தொழில் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பிசினஸ் நான் செய்து முடிக்க எனக்கு தரப்பட்டது. நான் எல்லாவற்றையும் இழந்து கடன் பிரச்சனையில சிக்க நிற்கிறதை தெரிந்தும் எனக்கு ஒரு வழி ஆண்டவர் திறந்தார். ஒரே பிசினஸ்ல 3 கோடி ரூபாய் லாபத்தை ஆண்டவர் கிடைக்க பண்ணினார். ஒரே பிசினஸ்ல கடன் அடைத்தேன். இன்னைக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தேவன் அமைத்து கொடுத்திருக்கிறார். தூக்கி எடுத்தார். அமிழ்ந்து கொண்டிருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுத்தார். இன்னைக்கு அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. வறுமையில,
கடன் பிரச்சனையில, பண தேவையில, மனுஷரால் உண்டாகிற நெருக்கத்துல அவமானம் வந்து விடுமோ, என் வாழ்க்கை மதிப்பு மரியாதை போய்விடுமோ, சொத்துக்களை இழந்து விடுவோமோ, அமிழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. இயேசு கரம் நீட்டி நிற்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த பயப்படுகிற சூழ்நிலைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவரால் தான் முடியும். அவர் தன்னுடைய கரத்தை உங்களுக்காய் நீட்டி இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்காதங்க, ஆண்டவருடைய வல்லமையை பாருங்கள். உங்களுடைய வியாதியை விட இயேசுடைய வல்லமை பெரிது. உங்களுடைய தேவைகளை விட இயேசுவின் ஐஸ்வர்யம் பெரிது. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற போராட்டத்தை விட இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரம் பெரிது. வல்லமுள்ள தேவன் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருக்கு முன்னால் உங்களுடைய பிரச்சனை ஒன்றுமில்லை, உங்களுடைய தேவைகள் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தை செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். இந்த பயத்திலிருந்து தூக்கி எடுப்பார். மூன்றாவது, கடைசியாக மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிற இன்னொரு காரியம் இருக்கிறார். எபிரேயர் 2 அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 2 அதிகாரம் 14, 15 வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவன், அவன் கொண்டு வருகிற பயம், அசுத்த ஆவிகள் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். 1 சாமுவேல் 16:14 வாசிக்கும் பொழுது ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஒரு அசுத்த ஆவி இறங்கி வந்து அவனை பயப்படுத்தி கொண்டிருந்தது. பொல்லாத ஆவிகள் பயத்தை கொடுக்கும். சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருவான். பொல்லாத பிசாசின் கிரியைகள் பயத்தை கொண்டு வரும். மந்திரவாதங்கள், பில்லி சூன்யங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை கொண்டு வரும். இன்னைக்கு அப்படித்தான் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு பயம். இரவு நேரம் வந்தால் ஒரு பயம் வருகிறது, தூங்க முடியவில்லை. ஒரு சமயம் ஒரு வாலிபன் என்னை சந்திக்க வந்தான். என்ன தம்பின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அங்கிள், என் உள்ளத்துல யாரோ பேசுறாங்க, எனக்கு பயமா இருக்குதுன்னா. உள்ளத்துல பேசுறாங்க, என்ன பேசுறாங்க? நீ தற்கொலை பண்ணி செத்துரு, நீ தற்கொலை பண்ணி செத்துரு, உனக்கு ஒரு எதிர்காலமே கிடையாது. பாரு, வேலையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, சும்மா சுத்தி கொண்டு இருக்கிற, உனக்கு வீட்லயும் மரியாதை இல்லை, வெளியிலேயும் மரியாதை இல்லை, ஏன் வாழுகிறாய், செத்து போய்விடு என்று உள்ளத்துல பேசுகிற சத்தம் தெளிவா எனக்கு கேட்கும். அந்த சத்தம், ஒரு ஆள் பேசுகிற சத்தம் கேட்கும். அது வேற சொல்லுகிறது, கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணு, ட்ரெயின்ல விழுந்து தற்கொலை பண்ணு. அது சொல்லிக் கொடுக்கிறது, இதெல்லாம் செய் என்பதாய். எனக்குள்ள ஒரு பயம், என்னை அறியாமல் நான் தற்கொலை செய்து கொள்ளுவேனோ என்கிற பயம். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒரு பொல்லாத ஆவி அவனோடு பேசி அவனை பயப்படுத்தி அவனை தற்கொலைக்கு நேராய் தூண்டி கொண்டிருக்கிறது. ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்தாங்க. ஐயா, நான் தூங்கி பல மாதங்கள் ஆகிவிட்டார், என்ன பிரச்சனை? இரவு நேரம் வந்துவிட்டால் ஒரு உருவம் என்னை தொடர்ந்து வருகிறதை பார்க்க முடிகிறது. என்னுடைய படுக்கை அறைக்குள் யாரோ நடமாடுவதை பார்க்க முடிகிறது. ஒரு ஆவி என்னை பயப்படுத்துகிறது. அதனால இரவு நேரம் வந்தாலே ஒரு பயம் என்னை கவ்வி கொள்ளுகிறது. தூங்குவதே இல்லை. ரூம்ல லைட் எல்லாம் போட்டு வெளிச்சத்துல படுக்கையில நான் சாய்ந்து உட்கார்ந்து இருப்பேன். கண்ணை மூடினால் பயம் வந்துவிடும். ஆகவே கண்ணை திறந்து விழித்திருக்கிறேன். அதிகாலை நேரத்தில் ரொம்ப சோர்வு ஏற்பட்டு டயர்டாகி நான் கொஞ்ச நேரம் தூங்கினால் தான் உண்டு. ஒவ்வொரு நாளும் பயம், தூங்க விடாதபடி அந்த ஆவியனை பயப்படுத்தி கொண்டிருக்கிறார். பொல்லாத ஆவியினால் உண்டாகிற பயம், அது வாலிபர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள், சிறு பிள்ளைகள் என்று எல்லாரையும் பயப்படுத்துகிற ஒரு பொல்லாத ஆவி. வேதம் சொல்லுகிறது, சத்துருவாகிய பிசாசானவன் பயத்தை உண்டு பண்ணுகிறான். பயப்படுத்துகிற ஆவி மனிதர்களை கலங்க பண்ணுகிறாரு. ஆனால் ஆவியானவர் வரும் பொழுது விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கும் பொழுது அந்த சத்துருவின் வல்லமை அழிக்கப்பட்டு ஒரு விடுதலை. இன்றைக்கு அந்த பயம் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டு இருக்கலாம். இரவு நேரம் வந்தாலே ஒரு பயம்.
கண்ணுக்கு முன்னால் ஏதோ ஒன்று தெரிகிறது, ஏதோ ஒன்று பேசுகிறது. ஐயோ, நிம்மதியாய் தூங்க முடிவது இல்லை. பயம், பயத்தின் ஆவி மனிதர்களை கலங்க பண்ணுகிறது. அரக்கோணத்தை சார்ந்த ஒரு சகோதரி சோஃபியா என்கிற ஒரு மகள், அவனுடைய வாழ்க்கையில வினோதமான ஒரு காரியம் நடந்தது பாருங்க. ஒரு ஆவி வந்து அவங்களோட பேசுமா, அதனால பேசும் அந்த சத்தத்தை கேட்டால் பயம். இரவு நேரம் வந்த சொல்லும், நீ அங்கு வா இங்கு வா என்று அழைக்கும். சில சமயங்களை அறியாமலே கதவை திறந்து கொண்டு வெளியே நடந்து போயிடுவாங்களாம். அவங்களை போய் கணவர் கண்டுபிடித்து அழைத்து கொண்டு வருவார். எவ்வளவு பயங்கரம் பாருங்கள். இரவு நேரத்தில் தனியாக நடந்து எங்கேயோ போய் பயம். அதனால இரவு நேரம் வந்தாலே ஒரு பயம். ஒன்று அவர்களுக்கு பயம், தூங்க பயம், கஷ்டம் பயம். திடீரென்று அந்த ஆவி அவங்களை தாக்கும் பொழுது பாம்பை போல நெளிவார்களாம் வீட்டிலே. அதை பார்த்து பிள்ளைகளுக்கு பயம். பிள்ளைகள் அம்மா கிட்ட போகவே போகாது, அம்மா பாம்பு மாதிரி நெளிகிறாங்கன்னு சொல்லி. பாருங்கள், குடும்பத்தில் எல்லாருக்கும் பயம் இவர்களை பார்த்து. அந்த குறிப்பிட்ட டைம் அந்த ஆவி வந்து இறங்கும். அந்த ஆவி அவங்களை அலைக்கழிக்கும், சர்ப்பத்தை போல நெளிவார்கள். அதனால ஒரு பயம், பிள்ளைகளுக்கு அருகிலே செல்ல பயம். இன்னொரு வினோதமான ஒரு காரியம், அவனுடைய வயிற்று பகுதியில் பாம்பு வடிவில் ஒரு தழும்பு இருந்ததாம். அவனுடைய வயிற்று பகுதியில் சர்ப்பத்தை போன்ற ஒரு தழும்பு தோன்றி இருந்தது, தானாக தோன்றி இருந்தது. அதை பார்த்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பக்கத்து வீட்டு சகோதரிமார்கிட்ட காண்பித்தது என்னதுன்னு கேட்ட அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. ஒரு சர்ப்பத்தின் ஆவி உன்னை தாக்கி இருக்கிறாரு, ஒரு பாம்பின் ஆவி உன்னை தாக்கி இருக்கிறாரு, உன் உடம்பிலேயே அந்த பாம்பு ரூபம் தோன்றி இருக்கிறாரு. வினோதமான ஒரு காரியம். ஆனால் அது அவளை பயப்படுத்தி கலங்க பண்ணினது. அதனால மிகுந்த ஒரு வேதனை. இப்ப அவளுக்கு வாழவே விருப்பம் இல்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனையில வாழணும்? எனக்குள்ளும் ஒரு பயம், என்னை பார்த்தா என் பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு பயம், என் கணவருக்கும் என்னை பார்த்தால் பயம், என் சுற்றி இருக்கிற மக்களுக்கும் என்னை பார்த்தால் பயம். ஏன் வாழ வேண்டும்? விட மறித்து விட்டால் நல்லது என்று சொல்லி மரணத்தை விரும்பினார்கள். செத்து போய்விடலாம் என்று சொல்லி. அப்பதான் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுகிறாய்? உனக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை பற்றி அறிந்து கொள்ளணுமானா இந்த டிவி நிகழ்ச்சியை நீ பாரு, உனக்குள்ள ஒரு விசுவாசம் வரும், நீ விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழி உனக்கு கிடைக்கும் என்பதாய். அதனால அந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதை பார்த்த பொழுதுதான் தெரிந்தது, இயேசு இவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிறவரா, இத்தனை பேருக்கு விடுதலை தருகிறாரா, இந்த மாதிரி ஒரு கடவுள், இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் மனிதர்களுக்கு அற்புதம் செய்கிறார், இப்பவும் அப்படி நடக்குதா? அது கேட்ட பொழுது ஒரு விசுவாசம் உள்ளத்தில் வந்தார். ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை கூப்பிட்டாங்க. இயேசுவை, எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறீங்க, அவங்க எல்லாம் சாட்சி சொல்றாங்க எனக்கு விடுதலை கிடைத்தது என்று. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு விடுதலை தாரும். இயேசுவை கூப்பிட்டார்கள். அவ்வளவுதான் ஆண்டவருடைய வல்லமை இறங்கினர், ஆவியானுடைய வல்லமை இறங்கினர். அந்த அசுத்தாவி அலறிக்கொண்டு அவளை விட்டு வெளியேறினர். பூரண ஒரு விடுதலை, சுகம் பெற்று எழுந்தார்கள். அன்றைக்கோட ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். பயம் உள்ளத்தை விட்டு விலகினது. அந்த ஆவி போனவுடன் தன் சரீரத்தில் இந்த பாம்பு போன்ற ரூபம் அப்படியே மறைந்து போனது. அற்புதமான ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். பிரியமானவர்களே, அதே இயேசுதான் இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. உங்களை பயப்படுத்துகிற ஆவியின் பிடியில் இருந்து ஒரு விடுதலை தேவை. நீங்க எந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசு அந்த இடத்தில் உங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார், அந்த விடுதலை உங்களுக்கு கொடுப்பதற்காக. அப்ப இந்த விடுதலை தருவதற்கு தான் அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன் மரணத்தினாலே ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தானை ஜெயித்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சிலுவையிலே அவனை ஜெயித்து வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார்.
சிலுவையிலே நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி 3வது நாள் உயிரோடு கூட எழுந்த பொழுது சாத்தானுடைய தலையை நசுக்கினார். பொல்லாத பிசாசு இன்றைக்கு இயேசுவின் காலின் கீழே, அவருடைய பெயரை சொன்னாலே பிசாசு நடுங்கும். அவர் தான் விடுதலை தருகிறவர். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, இந்த பயத்தில் இந்த விடுதலை தேவை. இப்பொழுது இயேசு அதை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் விசுவாசத்தோட ஜெபித்தால் இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். யாவரும் எழுந்து நிற்கலாம். ஜெபம் பண்ணுவதற்காக யாவரும் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ லார்ட். முக்கியமான நேரம் இது. இந்த நேரம், இவ்வளவு நேரம் உடைய வார்த்தைகளை கேட்டீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. ஏதோ ஒரு காரியங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது அல்லவா? கவனியுங்கள். ஜெபத்திற்கு முன்னால எல்லாரும் என்னை கவனியுங்கள். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறது. நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. எதை குறித்து நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையில பயத்தை கொண்டு வருகிற காரியம் என்ன? அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து, அந்த பயத்தின் அடிமைத்தனத்தை மாற்றி உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை கொடுக்கத்தான் ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். பாவத்தினால் உண்டாகிற பயம், ஏதோ ஒரு ரகசிய பாவம் உங்களை வாழ்க்கையிலே உங்களுடைய கரைப்படுத்தி பயத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பாவத்தினால் உண்டான பயம் உங்களை வாதித்து கொண்டு இருக்கிறது. பாவத்தை விட்டு மனம் திரும்ப மறைக்கும் அந்த பாவம் உங்களை தொடர்ந்து வரும். அந்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப மறைக்கும் அந்த பாவம் உங்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். பயம் உடைய உள்ளத்தை வாதித்து கொண்டுதான் இருக்கும். ஐயோ, என் பாவம் வெளியே தெரிந்து விடுமோ, என் பாவத்தை யாரும் பார்த்து விடுவார்களோ, அந்த பயம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று விட்டால் ஒரு பெரிய சந்தோஷம், மன மகிழ்ச்சி உண்டாகும். அதற்கு தான் இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க. கடன் பிரச்சனை ஒரு பக்கம், நிந்தை நெருக்கம் ஒரு பக்கம், இனிமேல் எழுந்திருக்க முடியாதபடி வியாதியின் வேதனை, சூழ்நிலைகள் நெருக்கி கொண்டு இருக்கிறது. சூழ்நிலைகளை பார்த்து ஒரு பயம், எப்படி வாழ போகிறேன், எப்படி இதிலிருந்து மீண்டு வர போகிறேன், எப்படி இதிலிருந்து சுகம் பெற்று வர போகிறேன். சூழ்நிலைகளை குறித்த பயம். இயேசு சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற ஒரு தேவன். எந்த சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். பொல்லாத ஆவி உங்களை கலங்க பண்ணி கொண்டு இருக்கலாம். பயத்தை கொண்டு வருகிற ஆவி, பில்லி சூனியத்தின் ஆவி, மந்திரத்திலே கிரியை செய்கிற ஆவி உங்களுடைய குடும்பத்தை வாதித்து கொண்டிருக்கலாம். சிலுவையில் சாத்தானை ஜெயித்த இயேசு இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஜெப நேரத்தில் அவரை கூப்பிடும் பொழுது அந்த ஆவிகள் தானாய் உங்களை விட்டு விலகும். உங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகும். அந்த பயத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறி போகும். ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். அதற்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனார். தன்னுடைய கைகளை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார், கால்களை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார், ரத்தம் சிந்துவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார், சிலுவையிலே நொறுக்கப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். சாத்தானை அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதற்காகத்தான் தன்னை பலியாய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசு சொல்லுகிறார், என் மகனே, உனக்காக நான் சிலுவையில ரத்தம் சிந்தினேன். என் மகளே, உனக்காக சிலுவையிலே உன் பாவங்கள் சாபங்களை சுமந்து உனக்காக ரத்தம் சிந்தினேன். உனக்கு ஒரு விடுதலை கொடுத்து, உனக்கு சமாதானம் கொடுத்து மகிழ்விப்பதற்காக. ஏதோ ஒரு பாவம் தொடர்ந்து வருகிறதல்லவா? ஆண்டவரே, என்னை மன்னியும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். என் பாவத்தை மன்னிக்கணும். நான் இந்த பாவங்கள் தொடர்ந்து வருகிறது. வாலிப நாட்களின் பாவம், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் செய்த பாவம் கூட தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கண்களை மூடினால் கண்களுக்கு முன்பாக பாவம் வந்து நிற்கிறது, மனசாட்சியை வாதிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாவத்தின் வல்லமிலிருந்து உங்களை விடுதலையாக்கி, அந்த பாவ குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலையாக்கி மெய்யான சமாதானத்தை நான் உனக்கு அருளுவேன் என்பதாக. முதலாவது அதற்காய் ஜெபிக்க போகிறோம். ஐயா, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், இந்த பாவ பழக்கத்தில் இந்த விடுதலை வேண்டும். நான் இதுவரை செய்த அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து வருகிறது, மன்னிப்பு வேண்டும்.
என்பதற்காக முதலாவது ஜெபிக்கணும். எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள். இருதயத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள். நிற்கிற இடத்தில் எண்ணம் சிதறாமல் இருக்க கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள். ஏதோ அவர்கள் அருகில் தான் நின்று கொண்டிருக்கிறார். உனக்காக நான் மரித்தேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன், உன் பாவங்களை சுமந்தேன், உன்னை மன்னிக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். நீ பாவத்தை மறைக்க 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 வாழ்வடைய மாட்டாய். நீ அறிக்கை செய்து விட்டுவிட்டால் உனக்கு இரக்கம் செய்வேன். என் ஆண்டவர் சொல்லுகிறான். ஆண்டவரே என்னை மன்னியும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். என்னை தொடர்ந்து வருகிற இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. சகோதரனை ஜெபம் பண்ணுங்க, சகோதரி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் ஆண்டவரோடு பேசுங்க. உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ செய்த பாவம் உன்னை தொடர்ந்து வருகிறது மகனே. 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ செய்த அந்த அநியாயம் உன்னை தொடர்ந்து வருகிறது. அந்த அக்கிரமம் மற்றவர்களை ஏமாற்றினாயே, மற்றவர்களை துன்பப்படுத்தி காயப்படுத்தினாயே, இந்த அசுத்தமான பாவத்துக்கு இடம் கொடுத்தாயே, அந்த பாவம் உன்னை தொடர்ந்து வருகிறது. அது உன்னை வாதிக்கிறது, சமாதானத்தை கெடுக்கிறது, பயத்தை கொடுக்கிறது. அறிக்கையிடுங்கள். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய். ஆண்டவருடைய இரக்கம் வரும். ஐயா, ஆண்டவர் என் பாவத்தை உணர்த்துகிறார். ஐயோ, இத்தனை ஆண்டு காலம் இந்த பாவம் என்னை தொடர்ந்து வருகிறது. அந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு மன்னிப்பு வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவ வேண்டும். ஐயோ, நான் பாவி என்பதை உணர்கிறேன். இந்த பாவத்தை செய்துவிட்டேன், கரைப்பட்டு விட்டேன். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவ வேண்டும். அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். குற்ற மனசாட்சி மாற வேண்டும். ஐயோ, என் பாவம் மன்னிக்கப்படணுமே. இந்த பாவத்தில் என்ன விடுதலை வேண்டுமே. இந்த மதுபான பழக்கம், இந்த போதை வஸ்துகளின் பழக்கம், இந்த விபச்சார வேசித்தனம், அசுத்தமான காரியங்கள், ஐயோ, மனைவி அடித்து வேதனைப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைத்த காரியம், பெற்றோரை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தின காரியம் என்னை தொடர்ந்து வருகிறது. மனசாட்சி என்னை வாதிக்கிறது. ஐயோ, ஆண்டவரே என்னை மன்னியும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. எனக்கு இந்த பாவத்தில் என்ன மன்னிப்பு வேண்டும். பாவ மன்னிப்பை எனக்கு வேண்டும். அவருடைய ரத்தம் என்னை கழுவ வேண்டும். இதுவரை நான் மனம் திரும்பாதபடி இதுவரைக்கும் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டேன். இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன். இயேசுவே மன்னியும், இயேசுவே என்னை கழுவும், இயேசுவே நம்முடைய ரத்தத்தினால் கழுவி சுத்தம் பண்ணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பாவத்தை நான் உணர்ந்த மனம் திரும்புகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்துங்க, வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களை ஒப்புக்கொடுப்பதற்கு அடையாளமாய், இயேசுக்கு அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாய், மனம் திரும்புவதற்கு அடையாளமாய் வலது கரத்தை உயர்த்தி 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். ஐயோ, என் பாவங்கள் என்னை வாதிக்கிறது. ஐயோ, இந்த பாவங்களின் மனசாட்சியை குற்றப்படுத்துகிறது. ஆண்டவரே, இந்த பாவங்களை மன்னிங்க. உங்க இரத்தத்தினால் என்னை கழுவுங்க. எனக்கு விடுதலை கொடுங்க. ஜெபிக்க 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 இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. கரங்களை உயர்த்தி நிற்கிற உங்களுக்காய் முதலாவது நான் ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு முதலாய் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள், உங்களை நான் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இன்று முதல் வீட்டுக்குள்ளே சமாதானம், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தகப்பனே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அனுப்புகிறோம். மழையை நிறுத்தி கொடுத்தீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவருடைய பிரயாணத்தில் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். பத்திரமாய் வீடு போய் சேரும்படி உம்முடைய தூதர்களை வைத்து காத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.